குழந்தைகளே, இன்று நான் சொல்லப்போகும் கதை அம்பரீஷன் என்ற ஒரு ராஜாவை பற்றி. இந்த அம்பரீஷன் என்கிற ராஜா மிகுந்த சுவாமி பக்தி நிறைந்தவன். இந்த பூமியை ஃபுல்லாக, பிருத்திவி ஃபுல்லாக அவன் தான் ராஜாவாக இருக்கான். அம்பரீஷன் முதல் ராஜா. ஆனால் அவ்வளோ சிறந்த பக்திமான். பகவான் நாராயணனை சதா துதித்து கொண்டு, பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டு, அவர் கோயில்களுக்கு சென்று, தினமும் அவர் கோயிலுக்கு செல்லாமல் ராஜாவாக இருந்தாலும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பக்தி சிறந்து இருக்கான். அப்படி இருக்கிறதே அந்த ராஜா ஏகாதசி விரதம் அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். ஏகாதசி விரதம் என்பது அன்று ஒரு நாள் ஒன்று சில பேர் இருப்பார்கள். மறுநாள் துவாதசியிலையும் இருந்து பாராயணம் செய்து முடிக்கிறது தான் ஏகாதசி விரதம்ங்கிறது. அதை இந்த ராஜா பல வருஷங்களை விடாத கடைப்பிடிச்சுன்னு வரோம். தான் பண்ணுறதும் இல்லாமல் தன்னோட அரண்மனையில் இருக்கிறவா, தன்னோட நாட்டு ஜனங்கள் எல்லாருமே இதை பண்ணுங்கோ, இது அவ்வளோ விசேஷமான ஒரு விரதம் அப்படி சொல்லி எல்லா ஜனங்களும் ராஜா நல்ல ராஜாங்கிறதுனால அவர் சொல்கிறத கேட்டு அவளும் பண்ணிட்டு வரா. அப்படி இருக்கிறதே அந்த ஊருக்கு துர்வாச முனிவர் அதிதியாக வருகிறார். அவர் வந்தால் அவரை வரவேற்று உபசரித்து எல்லாம் பண்ணணும். ஏன்னா அவருக்கு கோபம் வந்துடும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஏகாதசி அன்று தான் வந்தால் ராஜா அவரை உபசாரம் பண்ணி எல்லாம் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், இல்லை நான் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு நதியில் நீராடிட்டு நாங்கள் எல்லாம் வரோம், அவள் ஒரு குரூப்பாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். வந்த அதித்திக்கு அன்னம் விடாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. அது எப்போதுமே உள்ள ஒரு நியதி. ஏன்னா அதித்தின்னு வரவா நமக்கு மகாவிஷ்ணுக்கு சமானம். அப்படி இருக்கிறது இந்த துர்வாச முனிவரே வந்திருக்காருங்கிறதே நம்ம இவரை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது? ஏன்னா அன்றைக்கி துவாதசி கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. துவாதசிக்குள்ளே அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணால் தான் ஏகாதசி விரதம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ராஜாவுக்கு. அப்போது தன்னோட அரண்மனையில் இருக்கிற பண்டிட்டு படித்தவா வேத விற்பனர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான். இப்போ இந்த மாதிரி துவாதசி முடிய போகிறது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பாராயணத்தை பண்ணி முடிக்கணும். ஆனால் துர்வாச முனிவரோ குளிக்க போயிருக்கார். இதை நான் இப்போ என்ன பண்ணுறது? என்னோடய விரதத்துக்கு பங்கம் இல்லாமல் நான் இதை நல்லபடியாக பண்ணணும், அவருக்கும் கோபம் வரக்கூடாது, சொல்லுங்கோ அப்படி. அப்போ அவெல்லாம் யோசிச்சுட்டு சொல்கிறா, நீங்கள் சாப்பிட்டா அது தப்பாயிடும். ஆனால் துளசி தீர்த்தம் அது வெறும் தீர்த்தம் தான், அதை குடித்தா பாராயணம் முடித்த பலனும் கிடச்சிரும், நீங்கள் அவரை விட்டுட்டு சாப்பிடலைங்கிற மாதிரியும் ஆகிடும், அதனால் எந்த பாதகமும் இல்லை, நீங்கள் அதை பண்ணலாம் அப்படிங்கிறா. ஸோ இவரும் சுவாமிகிட்ட போயிட்டு வேண்டின்னு இந்த மாதிரி நான் தீர்த்தம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி துளசி தீர்த்தம் எடுத்துட்டு விடுறார். இது அந்த துர்வாச முனிவர் ஞான திருஷ்டியில் பார்த்துடுறார். பார்த்துட்டு அவருக்கு வரார். ரொம்ப கோபம் வருது. நான் ஒருத்தன் வந்திருக்கேன், நீ என்னை மதிக்காமல் நீ எப்படி துளசி தீர்த்தமாக இருந்தாலும் நீ எப்படி சாப்பிடுவ? அப்போ நீ அவ்வளோதான் எனக்கு மரியாதை கொடுக்குற அப்படின்னு கோவிச்சுண்டு ஒரு தலை முடியிலேருந்து ஒரு இதை பிச்சு போட்டு ஒரு பூதமாட்டம் ஒன்று கிளம்பி வருது. இந்த ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு அவரை சுற்றி நிற்கிறது. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான், இதை பார்த்து பயப்படலாமா? பரவாயில்ல, நமக்கு இப்படி தான் இந்த பூதத்தால் தான் ஏதாவது நடக்கணுன்னா நடந்துட்டு போட்டோம், நான் பண்ணுறேன், நாராயணன் எங்கூட இருக்கான், என்னை காப்பாற்றுவான்னு கண்ணை மூடிட்டு நாராயண ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்ரு. அந்த பூதத்தால் அம்பரீஷன் கிட்டக்கையும் வர முடியல, நிற்கிறது அப்படியே. இதை பார்த்த சுவாமி நாராயணன் என்ன பண்ணுறார், என்னோடய பக்தன் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கான், அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட சுதர்ஷன சக்கரத்தை அனுப்புகிறார். அந்த சுதர்ஷன சக்கரம் அந்த பூதத்தையும் அடித்து போட்டுட்டு யார் தப்பு ஏவி விட்டாரோ துர்வாச முனிவரை துரத்தின்னு ஓட ஆரம்பிக்கிறது. துர்வாச முனிவர் ஓடுறார். இது என்ன, அது சுதர்ஷன சக்கரமே நம்மளை துரத்துறதே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கேன்னு நேராக பிரம்மா கிட்டே போகிறார். பிரம்மாவும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விட்றார். கைலாயத்துக்கு போகிறார். சிவன் சொல்கிறார், இது என்னாலையும் பண்ண முடியாதுப்பா, சுதர்ஷன சக்கரம் அதோட பலனை பண்ணும் அப்படின்னு. அப்புறம் திருப்பி நாராயண வைகுண்டத்துக்கே போகிறார். சுவாமி என்னை காப்பாற்றுங்கோ, தெரியாமல் பண்ணிட்டேன், அவன் அவ்வளோ பெரிய சிறந்த பக்தன் தெரியாது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுருங்கோ அப்படிங்கிறார். அப்போ நாராயணன் சொல்கிறார், என் பக்தனுக்காக நான் ஏவின அந்த சுதர்ஷன சக்கரம் என் பேச்சை கூட கேட்காது, அவங்ககிட்ட தான் போகணும், நீ அவன் காலில் விழுந்தால் தான் உனக்கு விமோச்சனம் அப்படிங்கிறார். உடனே திருப்பியும் வர்றார் ராஜா. துர்வாச முனிவர் ராஜா காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுடுப்பா, தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நீ இவ்வளோ பெரிய சிறந்த பக்திமான்கிறது எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சுதர்ஷன சக்கரத்துலேருந்து என்னை காப்பாற்று.
அப்போது இந்த ராஜா வந்து சுதர்சன சக்கரத்துக்கு பாடி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், விட்டுடுங்கோ தயவு செய்து, அவர் மேலே தப்பு இல்லை, நீங்கள் பழையபடியே நாராயணன் கிட்டக்க போயிடுங்கோன்ட்டு வேண்டிக்கிறார். அது மறைஞ்சு போய்டுறது. அப்போ தான் அந்த அம்பரீஷ ராஜாவுக்கு தெரியறது, நம்ம பண்ண பக்தி ஒரு சுதர்சன சக்கரத்துக்கே வந்து நான் சொன்ன பேச்சை கேட்டு அது போகிறதுன்னா, அப்போ நம்ம பண்ண இத்தனை நாள் பண்ண ஏகாதசி விரதமும் ஒரு குறை இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ண பக்திக்கும் பகவான் வந்து அருள் பாலிக்கிறாருங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. ஸோ இன்னும் சிறந்த விதத்தில் நம்ம பகவான் மேலே பக்தியும் பூஜையும் நம்மளோட முடிஞ்ச எல்லா இதையும் அவருக்கு தியாகம் பண்ணி பண்ணணுங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ துர்வாச முனிவரும் ராஜாவை பாராட்டி, உன்னோட நான் இந்த தீவிர பக்தியை சோதிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணினேன் வழியே, நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கும் தெரியும்ப்பா, உன்னோட ஏகாதசி விரதம் இந்த நாடே கொண்டாடுறது, நீயும் நல்லபடியாக பண்ணு, பகவானை அடைஞ்சு நீயும் அந்த புண்ணிய இதுக்கு போவேன்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் போகிறார். ஸோ குழந்தைகளே, ஒரு அம்பரீஷன் ராஜாவாக இருந்தாலும் அவனோட தீவிர பக்தி, அவன் கடைபிடித்த விரதம், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக தெரியுது. நம்மளும் இதே மாதிரி பகவானை சிறந்த முறையில் பக்தி பண்ணி நல்லதே நினைத்து நல்லதே சொல்லிக்கொண்டு நல்லதே செய்து கொண்டு வாழ்வோம். நன்றி குழந்தைகளே. வாழ்க வளமுடன். வணக்கம்.